OnePlus 13. ஸோ இந்த மாடலுக்கு வந்து டெம்பர் கிளாஸ் இருக்கா சொல்லி நிறைய பேர் வந்து கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க, நிறைய பேர் வந்து கமெண்ட்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த OnePlus 13 என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குவாட் கப்க்கான ஒரு டிஸ்பிளே கைஸ். குவாட் கப்னாக்கா 4 சைடுமே உங்களுக்கு வந்து கர்வ் டிஸ்பிளேயாக இருக்கும். ஸோ இந்த ஃபோனுக்கு வந்து டெம்பர் கிளாஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நிறைய பேர் வந்து தேடிட்டு இருந்தாங்க. அப்படி கிடைச்சாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க் ஆக மாட்டேது. இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டோட நம்மளுக்கு டெம்பர் கிளாஸ் வேணும்னாக்கா நம்ம எங்கே போகணும்னு சொல்லி தான் இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு சொல்ல போகிறேன். வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் என்ன பண்ணணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் இந்த சேனல். பிகாஸ் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் கண்டென்ட் தான் இந்த சேனலில் வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி செல்ஃபோனுக்கு சம்மந்தப்பட்ட கொஸ்டின் எதாவது உங்கள் மைண்டில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கனாக்கா அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸை நான் போட்டுட்ருப்பேங்க. ஸோ வாங்க நம்ம லேட் பண்ண வீடியோவை ஆரம்பிச்சிடலாம். ஸோ கைஸ் இந்த OnePlus 13 பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன ஃபோன் கைஸ். இப்போதைக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா எல்லா கம்பெனிலுமே வந்து கர்வ் டிஸ்பிளே வந்து நிறைய பேர் இப்போதைக்கு வாங்கிட்டு இருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பார்க்கவும் லுக்காக இருக்குது, ரேட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் கர்வ் டிஸ்பிளே வாங்கிட்டு இருக்காங்க. அந்த OnePlusக்கான டெம்பர் வந்திருக்கா இல்லையா, எங்கே போய் வாங்குற சொல்லி நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதனால தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். இப்போ OnePlus 13க்கு வந்து என்ன டெம்பர்ஸ் நம்ம போடலாம்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. என்னென்ன டெம்பர்ஸ் இப்போ நீங்கள் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது, என்ன டெம்பர் போட்டால் சேஃபாக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா OnePlusக்கு வந்து OnePlus 13க்கு வந்து 3 டைப்ஸ் ஆஃப் டெம்பர்ஸ் வந்துருக்கு. 3 டைப்னாக்கா என்னென்ன டைப்பில் உங்களுக்கு டெம்பர் இருக்குது, எந்த டைப் போட்டால் உங்களுக்கு சேஃபாக இருக்கும், அதே மாதிரி அந்த டெம்பர்ஸ் இங்கே போய் வாங்குறது அது நான் ஃபஸ்ட் டீட்டெயிலாக சொல்கிறேன். அந்த வீடியோ நீங்கள் வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நம்பர் 1 என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்குமே தெரியும் EV டெம்பர்லாம் சொல்லுவாங்க. இந்த EV டெம்பர் கிளாஸ்னாக்கா ஒரு லிக்விட் மாதிரி வரும், அதுலேயே வந்து ஒரு லைட் வரும், UV லைட் வரும். அந்த லிக்விட் வந்து நம்ம ஃபோனுக்கு டிஸ்பிளேக்கு மேலே ஊற்றிட்டு அதே மாதிரி அந்த டெம்பர்ஸ் அதுக்கு மேலே வச்சுட்டு அது மேலே ஹீட் பண்ணுவாங்க. அந்த UV லைட் வச்சுட்டு ஹீட் பண்ணுவாங்க. அந்த ஹீட் பண்ணால் தான் அந்த ப்ராசஸ் பண்ணால் தான் உங்கள் ஃபோனுக்கு வந்து டெம்பர்ஸ் உட்காரும். இப்போ இந்த டெம்பர்ஸ் போட்டதுனால நம்மளுக்கு சேஃபாக இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. 110% சேஃப்டி கிடையாது கைஸ். நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், இதை பற்றி நிறைய வீடியோஸ் கூட போட்டிருக்கேன். அந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கலனாக்கா நான் பக்கத்தில் லிங்க் தரேன், டிஸ்கிரிப்ஷனில் கூட லிங்க் தரேன். அந்த வீடியோஸ் நீங்கள் போய் பாருங்கள். EV டெம்பர்ஸ் போட்டால் என்ன பிரச்சனை வரும்னு சொல்லி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். 110% அந்த டெம்பர்ஸ் போடவே போடாதீங்க. இந்த டெம்பர் மார்க்கெட்டில் நிறைய இடத்துல இருக்குது, எல்லா இடத்துலையுமே இந்த டெம்பர் தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. சரியா, இந்த டெம்பர் கிளாஸ் தயவு செய்து நீங்கள் போடவே போடாதீங்க. எதுக்காகன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த EV லிக்விட் வந்து உங்கள் ஃபோனுக்கு டிஸ்பிளேக்குள்ளேயோ இல்லை ஸ்பீக்கரோ மைக்கு பட்டனுக்குள்ளே அது மூலிமா உங்கள் ஃபோனுக்குள்ளே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்யூச்சரில் கண்டிப்பாக உங்களுக்கு எதனா ஒரு பிரச்சனை கண்டிப்பாக வரும். ஒன்று டிஸ்பிளே போகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது, ரெண்டாவது ஃபோன் ஸ்பீக்கரோ மைக்கோ ஏதாவது ஒரு பிரச்சனை கண்டிப்பாக அந்த டிஸ்பிளேக்கு உள்ளே வந்து அந்த லிக்விட் போயிட்டு பிரச்சனைகள் வரும். அந்த லிக்விட் எப்படி உள்ளே போகும்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. அந்த டிஸ்பிளேக்கு மேலே லிக்விட் ஊற்றினாக்கா அதுக்கு நம்ம டெம்பர் ஓட்டுவாங்க. அந்த ப்ரெஸ்ஸிங்கில் என்னாகும், அந்த லிக்விட் வந்து ஃபுல்லாகவே சைடில் ஸ்ப்ரெட் ஆகும் போது என்னாகும், அந்த டிஸ்பிளேக்குள்ளே போகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய பேருக்கு வந்திருக்கு. அது பண்ணவே கூடாது. கம்பெனிக்காரன சொல்கிறாங்க உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒன்ஸ் அந்த லிக்விட் உங்கள் டிஸ்பிளேக்குள்ளே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் கம்பெனியில் போய்ட்டு ஃபோன் வாரண்ட்டி கிளைம் பண்ணாலும் கிளைம் பண்ணவே மாட்டோம். அந்த பாக்ஸ்லேயே போட்டிருப்பான் இந்த டெம்பர்ஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடாது சொல்லி. கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன பண்ணணும், அதுக்கு போய் அவாய்ட் பண்ணணும். EV டெம்பர் மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க, யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. இப்போ ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா 3 லேயர் ஸ்க்ராட்ச் ப்ரூஃப் கார்டு சொல்லுவாங்க. அன்பிரேக்கபிள் மெம்பரேன் 3 லேயர் ஸ்க்ராட்ச் ப்ரூஃப் கார்டு சொல்லுவாங்க. அதுவும் நான் பக்கத்தில் ஃபோட்டோ காட்டுறேன். இந்த ஸ்க்ராட்ச் கார்டு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது, எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு, டெம்பர் கிளாஸ் கிடையாது. சிலிகான் மெட்டீரியலில் இந்த ஸ்க்ராட்ச் கார்டு இருக்கும். இந்த ஸ்க்ராட்ச் கார்டு போட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து சைடு எஃபெக்ட்ஸ் கண்டிப்பாக வரவே வராது. இந்த ஸ்க்ராட்ச் கார்டு நீங்கள் போட்டிங்கனாக்கா ஒரு நல்லதாக ஒரு பேக்கேஜ் நீங்கள் பார்த்து போட்டுக்கணும். பேக்கேஜ் எதுக்காக நல்லதாக போட சொல்கிறேன்னா, இது வந்து ஸ்க்ராட்ச் கார்டு 50% தான் உங்கள் ஃபோனுக்கு டிஸ்பிளே சேஃப்டி, 50% சேஃப்டி கிடையாது. இப்போ இந்த ஸ்க்ராட்ச் கார்டு நீங்கள் யூஸ் பண்ண மாதிரி இருந்துச்சுன்னா நல்லதாக ஒரு பேக்கேஜ் போட்டுக்கோங்க. கை தவிர உங்கள் ஃபோன் கீழே விழுந்தாலும் அந்த பேக்கேஜ் வந்து உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணிக்கும். சரியா, நீங்கள் இந்த ஸ்க்ராட்ச் கார்டு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். சைடு எஃபெக்ட் வராது, டச் ஸ்மூத்னஸ் கூட நல்லா சூப்பராக இருக்கும். இதில் வந்து மேட் ஃபினிஷ் வரும், கிளியர் ஃபினிஷ் வரும், ப்ரைவசி ஃபினிஷ் கூட உங்களுக்கு இதில் கிடைக்கும் இந்த ஸ்க்ராட்ச் கார்டு. சரியா, உங்களுக்கு வந்து இந்த ஸ்க்ராட்ச் கார்டு போடுற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லதாக ஒரு பேக் கவர் போடுங்க. அந்த என்ன கவர் நம்ம போடணும்னு சொல்லி நீங்கள் கேள்வி கேட்பீங்க. இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு லிங்க் தரேன். அந்த லிங்க்கில் வந்து நிறைய பேக் கேசஸ் இருக்கும். அந்த நல்லதாக ஒரு பேக்கேஜ் உங்களுக்கு வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன். அந்த பேக்கேஜ் நீங்கள் தாராளமாக போட்டு யூஸ் பண்ணிக்கலாம், எந்த ஒரு பிரச்சனை வராது. அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கிறக்க நீங்கள் அமேசானோ இல்லை ஃப்ளிப்கார்ட்டுக்குள்ளே போ, அதில் போய்ட்டு நீங்கள் வந்து பை பண்ணிக்கோங்க. ஸோ மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் க்ளூ ப்ரொடெக்ஷன் ப்ரோ டெம்பர் கிளாஸ். இந்த டெம்பர் கிளாஸ் தான் 110% சேஃபாகவும் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த டெம்பர்ஸில் எந்த சைடு எஃபெக்ட்டும் வராது. அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா என்கிட்ட இருக்கிற டெம்பர்ஸ் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் 100% உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா இந்த OnePlus 13 வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே வந்து பிரிண்ட் எல்லா டெம்பர் போட்டால் ஒர்க் ஆகவே ஆகாது. சில குவாலிட்டியான டெம்பர் போட்டால் மட்டும் தான் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் 110% ஒர்க் ஆகும். இப்போ நான் சொல்கிற டெம்பர்ஸ் கூட
110% உங்களுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க் ஆகும். இது கேரண்டியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் வெளியிலே ஒரு டெம்பர் வாங்கியிருப்பீங்க, ஃபுல் குளூ டெம்பரே வாங்கியிருப்பீங்க வச்சுக்கோங்களேன், அதில் சைட் பபிள்ஸும் வரும். அதே மாதிரி வந்து ஃபிங்கர் பிரிண்ட் கூட ஒர்க் ஆகுது. இப்போ நான் சொல்கிறேன் டெம்பர் கிளாஸ் வந்து உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட்டும் ஒர்க் ஆகும், அதே மாதிரி சைடு எஃபெக்ட்டும் வராது, 110% சேஃபாகவும் இருக்கும். எந்த ஒரு பேக் கவர் இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் பக்காவாக ஒர்க் ஆகும். இந்த டெம்பர் கிளாஸ் நீங்கள் தாராளமாக போடலாம். இப்போ ஒரு கேள்வி நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க, இந்த டெம்பர் கிளாஸ் இந்த மெம்பரேன் ஸ்க்ராட்ச் கார்டு நம்ம இங்கே போய் வாங்குற சொல்லி நீங்கள் கண்டிப்பாக கேள்வி கேட்பீங்க. அதுக்கும் நான் ஆன்சர் உங்களுக்கு தரேன். எங்கேயும் நீங்கள் போக தேவையில்லை. சில ஸ்க்ராட்ச் கார்டு உங்களுக்கு வந்து நம்மக்கிட்டே கிடைக்கும். என்னோட நம்பர் ஸ்க்ரீனில் தரேன், டிஸ்கிரிப்ஷனில் கூட நான் நம்பர் தரேன். நீங்கள் வேணால் கூட நம்ம வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்க்ராட்ச் கார்டோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா 350 rupees வரும். உங்களுக்கு 350 rupees வரும். 2 pieces வரும். ஓகேவா? நீங்கள் ப்ரைவசியை வாங்கினாலும் சரி தான், மேட் வாங்கினாலும் சரி தான், அதே மாதிரி கிளியர் வாங்கினாலும் சரிங்க. 350 rupees வரும். 2 pieces வரும். ஹோம் டெலிவரி ஃப்ரீயாக தான் பண்ணுவேன். இதுக்கு நீங்கள் வந்து ஒரு தேவைப்பட்டுச்சுன்னா என்னோட நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கூட நான் நம்பர் தரேன். அதே மாதிரி ஃபுல் குளூ ப்ரொடெக்ஷன் ப்ரோட ப்ரைஸ் என்னன்னு கேட்டிங்கனாக்கா 600 rupees வரும். சிங்கிள் பீஸ் வரும். இந்த டெம்பர் கிளாஸ் வந்து 600 rupees உங்களுக்கு வரும். நான் நார்மலாகவே நம்ம கடையில் வந்து 700 800 தான் நான் சேல் பண்ணிட்டுருக்கிறேன். சரியா? இப்போ இந்த யூடியூப் வீடியோஸ் பார்த்து வரவங்களுக்கு மட்டும்தான் இந்த ப்ரைஸ் நான் போட்டுருக்கேன். 600 rupees வரும். ஹோம் டெலிவரி ஃப்ரீயாக வரும். அதே மாதிரி வந்து சிங்கிள் பீஸ் வரும் டெம்பர் கிளாஸ். சரியா? இந்த டெம்பர் கிளாஸ் சிங்கிள் பீஸ் வரும். 600 rupees வரும். ஹோம் டெலிவரி ஃப்ரீயாக வரும். நீங்கள் இந்தியாவில் எந்த சைடு இருந்தாலும் சரி கைஸ், கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து டெலிவரி பண்ணுவேன். உங்களுக்கு இந்த டெம்பர் கிளாஸ் தேவைப்படுச்சுனாக்கா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் தரேன். அதே மாதிரி என்னோட நம்பர் நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா கூட டேரெக்டாக என்னோட வாட்ஸ்அப்பில் வந்துடுவீங்க. ஆனால் இந்த டெம்பர் கிளாஸ் நான் சொல்கிற டெம்பர் கிளாஸ் நான் உங்களுக்கு ஃபோட்டோஸ்லாம் காட்டியிருக்கேன் பாருங்கள். அந்த டெம்பர் கிளாஸ்லாம் உங்களுக்கு வந்து ஆன்லைனில் எங்கேயுமே கிடைக்காது. அதுக்கு நான் கேரண்டியாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த டெம்பர் கிளாஸ் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா எனக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னாக்கா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஹோம் டெலிவரி ஃப்ரீயாகவே பண்ணுவேன். நீங்கள் தாராளமாக வாங்கலாம். இதே மாதிரி நிறைய மாடல்ஸ்க்கு நான் விற்றுட்ருக்கேன். நிறைய பேர் என்கிட்ட வாங்கியிருக்கிறாங்க. இந்த பேரில் போய்ட்டு நீங்கள் ப்ரொஃபைலில் போய் பார்த்தீங்கன்னாக்கா இந்த டெம்பர் கிளாஸ் நிறையாவே நான் போட்டுருப்பேன். நீங்கள் போய் பாருங்கள். எல்லாத்துக்குமே ஒரே ப்ரைஸ் தான் போட்டிருப்பேன். இந்த யூடியூப் வீடியோஸ் பார்த்து வரவங்க மட்டும் தான் இந்த ப்ரைஸ் நான் போடுவேன். தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். இந்த டெம்பர் கிளாஸ் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதனால தான் இந்த டெம்பர் கிளாஸ் பற்றி நான் போட்டுக்கிறேன். இந்த வீடியோவில் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் என்ன பண்ணணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் இந்த சேனல். பிகாஸ் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் கண்டென்ட் தான் இந்த சேனல் வந்துருக்கும். ஸோ வாங்க நெக்ஸ்ட் வீடியோஸ் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.